டிவிஐ செய்தி டொரண்டோவிலிருந்து எஸ்.ஜே. பிரசாந்தன். வணக்கம். கனடாவில் நடைபெறவுள்ள பொதுத் தேர்தலுக்கு முன்னரான கடைசி ஒருவார பிரச்சாரங்கள் இருக்கும் நிலையில் இன்று டொரண்டோ பெரும்பாகத்தில் அரசியல் கட்சித் தலைவர்கள் பிரச்சாரத்தை மேற்கொண்டனர். இலங்கை அரசாங்கத்திற்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை எதிர்வரும் 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெறவிருக்கின்றது. இதுவரை நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளின் போது தமிழ் மக்கள் எதிர்கொள்ளும் உடனடி பிரச்சினைகள் மற்றும் அரசியல் தீர்வு என்பன தொடர்பாக ஆராயப்பட்டதாகவும் அடுத்த சுற்று பேச்சுவார்த்தையில் அரசியல் தீர்வை காணும் வழிமுறை தொடர்பாகவே பேசப்படும் என்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் M.A. சுமந்திரன் தெரிவித்திருக்கின்றார். ஐக்கிய நாடுகள் சபை நிபுணர் குழுவின் அறிக்கை தொடர்பாக கருத்து எதனையும் தெரிவிக்கப் போவதில்லை என இலங்கையின் படிப்பினைகள் மற்றும் மீளிணக்க ஆணைக்குழு தெரிவித்திருக்கின்றது. ஐக்கிய நாடுகள் அறிக்கை தொடர்பாக கருத்தை வெளியிட்டால் இலங்கை அரசாங்கம் எவ்வாறான நடவடிக்கை எடுக்கும் என்று தெரியாது என்றும், ஆகவே தாம் தமது இறுதி அறிக்கையை தயாரிப்பதில் ஈடுபட்டிருப்பதாகவும் மீளிணக்க ஆணைக்குழு தெரிவித்திருக்கின்றது. இலங்கை அரசாங்கத்தின் போர் குற்றங்கள் தொடர்பான ஐக்கிய நாடுகள் சபையின் அறிக்கை குறித்து மத்திய அரசு தகுந்த நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என தமிழக முதலமைச்சர் கருணாநிதி வலியுறுத்தியிருக்கின்றார். சிரியாவில் நேற்றைய தினம் நடைபெற்ற ஆர்ப்பாட்டங்களின் போது கொல்லப்பட்டவர்களின் இறுதிச் சடங்குகள் இன்று நடைபெற்றன. இன்றும் சிரியாவின் துருப்புக்கள் மேற்கொண்ட துப்பாக்கிச் சூட்டில் குறைந்தது 12 பேர் கொல்லப்பட்டார்கள். மேலதிக விரிவான செய்திகளுக்கு இன்றிரவு டிவிஐயின் செய்தி அறிக்கையை பாருங்கள்.